கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை நீங்கள் என்ன செய்யும் விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லுகிற ஒரு அழகான ஒரு வேத வசனத்தை இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. இங்கே நமக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படி சொன்னா, தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்திலே தன்னை விசுவாசிகள் என்று சொல்லி எவ்வளவுதான் மாறுதட்டி கொண்டாலுமே, சில நேரங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், நாம் பதறி போய் தைரியம் இல்லாமல் நிற்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. என் காரியங்கள் எப்படி ஆகுமோ என்று சொல்லுகிறதான ஒரு எண்ணம், இது ஜெயமாய் மாறுமா என்று சொல்லுகிறதான ஒரு பயம், அப்படியே பல காரியங்களை நாம் சிந்தித்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், தனக்குள்ளே இருக்கிறதான தைரியத்தை நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இழந்து போய் கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்க முடிகிறது. தைரியத்தை இழந்து போவதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ளே விசுவாசம் இல்லாமையை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில அவர் தைரியத்தை நமக்கு கொடுத்துரு. அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் பரிசுத்த ஆவியான இந்த வேத வசனத்திலிருந்து நமக்கு தைரியமான வார்த்தைகளை கொடுத்து நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நாம் கலங்கி நிற்பது தெய்வனுக்கு பிரியமல்ல, மன சோர்வோடு இருப்பது தெய்வத்துக்கு பிரியம் கிடையாது. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, சில காரியங்களை நாம் நினைக்கும் போது நான் தைரியத்தை இழந்து போவதற்கு சாத்தான் எடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்ன, மன சோர்வை நாம் பார்க்க முடிகிறது. நாம் சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நிறைய நம்ம என்ன செய்றோம், அந்த காரியங்களை நாம் விட்டு விடுகிற ஒரு சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த காரியங்களை விட்டு விடுகிறதான ஒரு அனுபவத்தை பார்க்க முடிகிறது. ஆனா வேதம் திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க என்ன தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். 36வது வசனத்துல வாசிக்கும் போது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு என்ன செய்யப்படுது, பொறுமை உங்களுக்கு என்ன செய்யணுமா வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப என் வாழ்க்கையில சில நன்மைகளை ஆண்டவர் கொடுப்பதற்கு காலதாமதமா இருக்குது அப்படின்னு சொன்னா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நான் பெறும்படிக்கு என்ன செய்யணுமா, பொறுமை நமக்கு மிகவும் அவசியம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த பொறுமை ஒன்றுதான் என்ன செய்யும், நமக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை வசனங்கள் நமக்கு நிறைவேறுமே தவிர, நம்ம எடுத்த உடனே நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையில நடக்க போறது கிடையாது. நம்முடைய சுய சித்தத்தின்படி நம்முடைய விருப்பத்துக்கு எது நடந்தாலுமே அது ஒரு நாள் நமக்கு என்ன செய்யும், கண்ணிகளை வர வைக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா அதே வேளையில தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பொறுமையோடு நாம் காத்திருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே அழிந்து போகிறதுக்காகல, சில அழியாமையான சில காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு நாளும் அழிந்து போகிற காரியம் அல்ல. நான் பொறுமையோடு இருக்கும்போது அழிந்து போகாத நித்திய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அவருடைய சித்தத்துக்காக நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். தைரியத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. அந்த தைரியத்தை நாம் விட்டுவிடக்கூடாதபடிக்கு அவருடைய வசனத்துக்கு காத்திருப்போம், பொறுமையோடு பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் செபிப்போம். மகா பரிசுத்தமும் நீதி நிறைந்த தெய்வமே, இந்த நல் வார்த்தைகளுக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் இயேசப்பா. அநேக நேரங்கள் எங்களுடைய சோர்வுகள் எங்களை ஆளுகை செய்யும்போது நாங்கள் சோர்ந்து போகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ சோர்ந்து போகாதே, தைரியத்தை விட்டு விடாதே, பொறுமையா இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்து கொள்ள என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படியா செபிக்கிறோம். அடியனையும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிற வாக்குத்தத்தங்களை பொறுமையோடு சுதந்திரித்து கொள்ள
கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.